இது பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கோதுமை மாவை நல்லா வறுத்து விட்டுக்கலாம். கோதுமை மாவு எப்போவுமே வறுத்துட்டு தான் குழந்தைங்களுக்கு சேர்க்கணும், வறுக்காமல் கொடுக்கக்கூடாது. இதை ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வாசம் வர்ற வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம். கோதுமை குழந்தைங்களுக்கு நைட்டில் கொடுக்கலாமானா தாராளமாக கொடுக்கலாம். பட் ஃபஸ்ட் டைம் கொடுக்க போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு பகலில் கொடுத்து ட்ரை பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் நைட்டில் கொடுங்க. வறுத்ததுக்கப்புறம் நல்லா ஆறிடட்டும். அதுக்கப்புறம் காய்ச்சின பசும்பால் நல்லா ஆறினதுக்கப்புறம் இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா சுட சுட சேர்த்தோம்னா கட்டி பட்டுரும். நான் பெரிய கிளாஸ்க்கு 3/4 கிளாஸ் அளவு பால் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி கூழ் செய்யும்போது ஒரு வேளை கட்டி பட்டுருச்சுன்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி ஸ்மூத்தாக கெட்டியாகி வெந்து வந்ததுக்கப்புறம் இது கூட பாதி ஆப்பிள் துருவிட்டு வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இதுவே மைல்டாக இருக்கும் ஸ்வீட்டு, பத்தலைன்னா இது கூட 1 டீஸ்பூன் அளவு நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். கோதுமை உடம்புக்கும் தசைக்கும் நல்லா வலு கொடுக்கக்கூடியது. தசையோட வலு அதிகரித்து நல்லா குழந்தைங்க வெயிட் கெயின் ஆவாங்க. நார்த் இந்தியாவில் கோதுமை தான் குழந்தைங்களுக்கு வலுவாகிறதுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவு நெய்யும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எல்லா வேலையுமே குழந்தைங்களுக்கு நெய் சேர்த்துக்கலாம். அது வெயிட் கெயின், பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இது மார்னிங் டைம் இல்லை ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறீங்கன்னா இது கூட 1 டீஸ்பூன் அளவு நட்ஸ் பவுடரும் சேர்த்துக்கலாம். அதுவும் குழந்தைங்களோட வெயிட் கெயின், பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதோட டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். குழந்தைங்க நல்லா வயிறு நிரம்ப சாப்பிட்டுக்குவாங்க. ராத்திரி கொடுக்குறதுக்கு டம்மி ஃபில்லிங்காக இருக்கும். நல்லா ஈஸியாக டைஜஸ்ட்டும் ஆகக்கூடியது. செய்கிறதும் ரொம்பவே ஈஸி. நல்லா குழந்தைங்களுக்கு வலு கொடுக்கக்கூடிய உணவு. வாரத்தில் 2 தடவை கூட நீங்கள் அதை செஞ்சு கொடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டும் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.